இப்போ நம்ம தம்பியோட டாமினார் வாங்கி வச்சிருக்கேன். புறவி கிட்டத்தட்ட கரெக்டாக 2-2.5 மாதம் ஆச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ணி. ரோடா போட்டு வச்சிருக்கானுங்க. ஐயோ, தமிழ்நாடு ஒஸ்ட் ரோடு நம்ம தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு போல இருக்கு. பட் லைட்டு நல்லா இல்லைன்னு இங்க பாருங்க, நைட் ஏதோ டயர் கிடக்கு. அது என்ன அருப்புக்கோட்டையில வந்து தான் கக்கூஸ் போவியான்னா இப்போதாங்க வந்துச்சுக்கா. பார்த்து ஐயோ கண்டுக்கிறானா கிளப்புறானுல, இவன் என்ன பண்ண இவனுக்கு நானே. Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். நேரம் காலையில் 4 மணி ஆகுது, கரெக்டாக 4 மணி ஆகுது. ஒரு ரைடு கிளம்பிட்டேன், கரும்புலி இல்லாத ஒரு ரைடு. பைக்லெஸ் பாயோடைய வேதனைகள் அதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். பைக் இல்லாமல் எங்கேயும் போக முடியல. இன்றைக்கி நம்ம புது பைக்கு வாங்குறதுக்கு ஒவ்வொரு பைக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் அட்வென்ச்சர் பைக்காக தான் கண்டிப்பாக வேணும். ஏற்கனவே வந்து KTM 390 அட்வென்ச்சரை ஓட்டி பார்த்து வீடியோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பல்ஸ் 210 வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். அது வீடியோ எடுக்க முடியல, இன்னொரு நாள் வீடியோ எடுத்துக்கிடுறேன். இப்போ வந்து சுசுகி V-Storm 250 அந்த வண்டியை ஓட்டி பார்க்குறதுக்கு, அதுவும் அட்வென்ச்சராக ஓட்டி பார்க்குறதுக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுசுகி கம்பெனிலேருந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன். நம்ம புறவி இந்த நிற்கிறாப்புல. புறவி கிட்டத்தட்ட கரெக்டாக 2-2.5 மாதம் ஆச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி. அதனால் புறவியை நம்பி நம்ம போக முடியாது. மதுரைக்கு இங்கேருந்து 185 கிலோமீட்டர், எனக்கு அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வந்துடும். அதனால் அதை நம்பி நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தம்பியோட டாமினார் வாங்கி வச்சுருக்கேன். இந்த நிக்கி பற்றிலாம் டாமினார், இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோம். டாமினார் 250, டாமினார் 400 நினச்சிடா, 250 போகலாமா? மணி 4 மணி ஆகுது, கதவை திறந்தாச்சு. முத்தலகு வெளியே போயிடுச்சா? நம்ம கிரேட்டா எங்கடான்னு கேட்பியா? கிரேட்டா வந்து இந்த தம்பி கொண்டு போயிருக்காப்புல, அவன் வண்டியை நான் வச்சுருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், சரி ஓகே, அப்படியே வாங்க நம்ம மூட்டை விலைகளை கண்டினியூ பண்ணுவோம். குறுக்கு சாலங்க, சரியான கைகால் வலி. ரொம்ப நாள் கழிச்சு வர வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுனால நம்ம வந்து கோப்ரோவில் சுவிட்சை மாட்டாமல் விட்டுருக்க முடியுங்க. அது அந்த போயிடுச்சு. வாய்ஸ் ஈஸி எதுவும் எடுக்கலை. ரோடா போட்டு வச்சிருக்கானுங்க. ஐயோ, தமிழ்நாடு ஒஸ்ட் ரோடு நம்ம தூத்துக்குடி டு திருச்செந்தூர் ரோடு போல இருக்குங்க. சரியான கைகால் வலியா, அதுவும் இந்த வண்டியை வர குனிஞ்சே லைட்டாக ஓட்டணுமா, இடுப்பு வலி வந்துருச்சு, கை வலி வந்துருச்சு, கால் வலி, உடல் சுண்டாணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து குறுக்கு சாலை அப்படிங்கிற இடத்துல, அதான் நம்ம கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஊர் இருக்கு பற்றியில், அதுக்கு பக்கத்தில் காஃபியை குடிக்கிறேன். குடிச்சிட்டு ஒரு அழுத்து அப்படியே மதுரைக்கு போயிருவோமா? இங்கே நான் வீட்டிலேருந்தே நான் ஸ்டாப்பாக வந்துட்டேன், எங்கேயுமே நிறுத்தலை. பெட்ரோலும் நேற்றே ஃபுல்லாக போட்டு வச்சதுனால நேராக அப்படியே போயிட்டுருக்கலாம். இது லோக்கலில் ஓட்டுறதுக்கு டாமினார் சுத்த வேஸ்ட்டு போல் இருக்குது. ஆனால் ஹைவேல நல்ல க்ரூசிங் சூப்பராக இருக்குது. லோக்கலில் ஓட்டுறதுக்கு, அதுவும் மோசமான ரோட்டில் ஓட்டுறதுக்கு கை கால்லாம் சரி வலிக்குதுங்க. அப்படியே விடிய ஆரம்பிக்குதுங்க. இந்த டாமினார் வந்து அந்த ஹைவே க்ரூசிங் தான் அல்டிமேட் போல இருக்கு. பேத்தோலான ரோடு வந்துச்சுன்னு வைங்க, பட்டாக்சி கிழிஞ்சு போயிடும். டிம்முன்னு தான் அடிக்குது. இவ்வளோ நேரம் அப்படியே ஸ்மூத்தாக வந்துட்டு இருந்துச்சு. நம்ம இந்த ரோடு தான் தூத்துக்குடி டு மதுரை ரோடு மோசமான ரோடு தானே, அதில் மாட்டிக்கிட்டேன். மற்றபடி வேற லெவலில் அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க வண்டி. 120 அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கு மேலேயும் போகுது. பட் லைட்டு நல்லா இல்லைன்னு இங்கே பாருங்க, நைட் ஏதோ டயர் கிடக்கு. இது இருட்டுக்குள்ள நம்ம வண்டி திடீர்னு போய் டம்முன்னு ஒரு இடி அடிக்கும். ஒரு டயரு வீலோட இது கிடக்குது பார்த்துடுங்க. நல்ல வேலை கொஞ்சம் அப்படியே உத்து பார்த்ததுனால தெரிஞ்சு போச்சு. உத்து பார்த்த என்னங்க ரோடு இது? ஐயோ, நல்லா போயிட்டு இருக்கு, டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. அட பாவிகளா, கொஞ்சமாச்சும் டோல்கேட் வாங்குறதுக்கு காசை போட்டு ரெடி பண்ணுங்கப்பா, ரெடி பண்ணுங்க. நாங்க படுற கஷ்டம் உங்களுக்கு ஏன் தெரியுது? வா, நல்லா அழகா விடிய ஆரம்பிச்சிட்டுங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. எனக்கு நம்மளுடைய சுசுகி V-Storm ஈவெண்ட் வந்து 7 மணிக்கு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எங்கே 7 மணிக்கு போய்க்கிடுவோம்.
இப்போயே மணி 5:45 6 இப்போதான். இன்னும் 1 மணி நேரம் ஆயிரும். 7 மணி மதுரை ரீச் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்து ரீச் ஆகுறதுக்கு 7:30 மணி ஆகிட்டோம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7:30 மணிக்கு ஆமாடி போய் ரீச் ஆகிடுவோம். சரியா? ஓகே ஓகே ஓகே. இந்த வியூ எப்படி இருக்கு? டாமினார் 250 செமையா இருக்குல்ல? உங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நிறைய டாமினார் ஃபேன்ஸ் இருப்பிய. டாமினார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் அடிங்க. அது டாமி 500 டாமி 250 அடிங்க. சரியா? பார்க்கலாம் எத்தனை பேர் டாமி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு. வெல்கம் பேக் டு மை சேனல். பகல் நேரத்தில் எப்படி இருக்கு பாருங்க. என்னடா இங்க குளிருதுன்னு பார்த்தா மழை பெஞ்சிருக்குது. இங்க பாருங்க, நல்ல ஈரமா இருக்கு. ரோட அகலப்படுத்துறாங்க போல இருக்கு. ஒழுங்கா போடுங்க ரோட. என்னாச்சுன்னா அகலப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னும் 2 வருஷம் கழிச்சுதான் இந்த ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாமி 130 அடிச்சு போச்ச. அருமையா ஸ்பீடு போகுதுங்க வண்டி. எப்படி இருக்கு இப்ப வியூ பாருங்க. சொல்லுங்க மக்களே, எப்படி இருக்கு வியூன்னு சொல்லுங்க. இன்ஜின் பிரேக்கிங் பயங்கரமா இருக்கு வண்டிக்கு. காலையில நேரம் அடாடாடாடா செம்மையா இருக்குங்க. இந்த சன்னு மேல வரல. இங்க கொஞ்சம் அப்படியே மழை பெய்யுற மாதிரி இருந்தவொடனே சன்னு தெரிய பண்ணீங்க. மணி 6 ஆக போகுது. 5:56. இன்னொரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல பெறுவோம் போல இருக்க. 1/2 மணி நேரம் தான் ஆகும் மதுரைக்கு ரீச் ஆகுறதுக்கு எனக்கு. அப்புறம் லொக்கேஷன் போறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். எல்லாம் மிஞ்சி போனா 3/4 மணி நேரம். 6:45 பெறுவோம் போல இருக்கு. இல்ல 7 மணிக்கு தானே வர சொன்னாவ. நீ ஒரு கெத்த காட்ட வேண்டாமா? இவ்வளவு சீக்கிரமா போவ நீ? டாமி இருக்கும்போது நம்ம இவ்வளவு சீக்கிரம் போயிட்டோம் பார்த்துருங்க. டாமி தான் நம்மள இவ்வளவு வேகமா கூட்டு போயிடுச்சு. ஸ்மூத்தா அப்படியே ஹைவே க்ரூசிங்க்கு வேற லெவல்ல இருக்குங்க. வைப்ரேஷன் இல்லை. இப்ப நம்ம கரும்புலாம் 120 பிடிச்சோம்னா போவோம். ஆனா அந்த நேரத்துல இருக்கிற வைப்ரேஷன் காலை காலி பண்ணிடும். இது அப்படியே ஜாமையா போயிட்டு இருக்குது. வயசு வேற இருக்கா. நம்ம ஸ்டெபிலிட்டி வேற லெவல்ல இருக்கு. வண்டியை தான் என்ஜாய் பண்றேன் இன்னைக்கு. ரைடை என்ஜாய் பண்ணல. ஆமா டோமி. புத்தம் புது காலை பொன்னிற வேலை பூங்காச்சிலே. பரவாயில்லையே, காலையில தாத்தாவும் பாட்டியும் பேத்தியை கூட்டிட்டு வாக்கிங் போறாங்க. இந்த நேரத்துல இந்த டைம்ல பேத்திலாம் எழும்புறது பெரிய விஷயம். என் பிள்ளைலாம் 7 தாண்டி தான் எழுந்திருக்கிறாவ. 7 மணினா 8 மணி ஸ்கூலுக்கு போகணுங்கிறக்காக. இல்லைன்னா 8 மணி 8:30 ஆக்கிடுவா பார்த்துருங்க. நைட்டு சீக்கிரம் தான் தூங்க வச்சிருவேன். இருந்தாலும் லேட் ஆகுது. கோடு போட்டிருக்கானுவா, கோடு போட காணும். எல்லா வண்டியும் டீ காஃபி டிஃபன் சாப்பிட ஓரம் கட்டியிருக்காங்கோ. நான் ஓரம் கட்டல, அப்படியே அடிச்சு போயினே இருக்கிறேன். பந்தல்குடி தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அருப்புக்கோட்டை வந்துடும். அருப்புக்கோட்டைக்கு அப்புறம் மதுரை தான். காலங்காத்தால நாய்கள் நிறைய இருக்கப்பா. உள்ள டப்பு டப்புன்னு ஓடி வருது. பயமா இருக்கு. ஒரு பைக்லெஸ் பாயா இருந்து பாருங்க. லைஃப்ல அவ்வளோ கஷ்டம். என்னைய மாதிரி ஒருத்தனுக்கும் இந்த நிலைமை வரவே கூடாதுங்க. பாடுபட்டுட்டு அடைக்கேன். பைக் இல்லாம ஒரு இடத்துக்கு போக முடியுதா, கொண்டாட முடியுதா? புறவி எடுத்துட்டு போகலாம். ஆனா புறவி அவ்வளவு தூரத்துக்குலாம் அவ்வளோ. ஏற்கனவே அதுக்கு புறவிக்கு ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாச்சு. திருப்பி வாயா ரைடுக்கு போகும்னு சொல்லி கூப்பிட்டா அது கோச்சுக்கு முத்துடுங்க. அதனால பைக்லெஸ் பாயா இருக்காதீங்க. எப்படியாவது கடனை உடனே வாங்கியாவது. அப்படிலாம் கிடையாது. காசு சம்பாதிச்சு பைக்கை வாங்குங்க. கடனை எதுக்குயா வாங்குறிய? கடன் இல்லாத வாழ்க்கை தாயா சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை ஒரு பாதி அனுபவிச்சுட்டு இருக்கேன் நானு. மிச்சத்தையும் இன்னும் கொஞ்ச நாள்ல கடனை அடைச்சிட்டோன்னு வைங்க, மிச்சத்தையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவேன். அருப்புக்கோட்டை ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். ரெஸ்ட் ரூம் போக வேண்டியிருக்கு. காஃபி காலையில குடிச்ச காஃபி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்பத்துல இருந்து. நானும் நல்ல இது வரும்னு பார்த்துட்டு இருக்கேன். வண்டியை திருகுல அப்படியே வந்துட்டேன் பார்த்துடுங்க. அதனால அப்படியே போயிட்டு அங்கே பைக்கை விட்டுட்டு அப்படியே அழகான சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம டாமினார் கூட இருக்கிறோம். வேற லெவலில் சூப்பராக இருக்குங்க. முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அது என்னடா கக்கூசு போனாச்சுன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு போக வேண்டியதானே. அது என்ன அருப்புக்கோட்டையில் வந்து தான் கக்கூஸ் போவியான்னா
இப்போதாங்க வந்துச்சு. காலையில் இருந்து பார்த்தேன் வரல. அதனால இங்கே வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் வருது. நான் என்ன செய்ய, நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம். அதனால இந்த ரெஸ்ட் ரூமு தான் ராசியான ரெஸ்ட் ரூம். நிறைய வாட்டி வரும்போது போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணுறது. செம சூப்பராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இன்னொரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் போயிடுவேன். இன்னும் பெரிய ஒரு இது இல்லை. 7 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆயிடுவேன்னு பார்த்துடுங்க. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோமா? வயிறு காலியான உடனே பேண்ட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஃப்ரீ ஆயிட்டு உடம்பு. அருப்புக்கோட்டை வந்தாச்சு. நல்ல சன்னு மேலே வந்துட்டு இங்கே ஒன்றும் பெருசாக மழை பெய்யலன்னு நினைக்கிறேன். இந்த டாமினார்லாம் வச்சு நம்ம வந்து எண்டு டு எண்டு ரைடெல்லாம் பண்ணலாம் போல இருக்கு. நான் ஸ்டாப்பு, எந்த கவலையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் அடிச்சு நொறுக்கி போகும் போல இருக்கு. ஆனால் லாங் போய் பார்க்கல. இது சும்மா ஒரு 1-1.5 மணி நேரம் தான் நம்ம வண்டியில் உட்காந்துட்டு இருக்கோம். டே கார்னர், வளைவுகள் வளைவுகள், பைக்கர்ஸ் விரும்பும் வளைவுகள். இந்த வியூ எப்படி இருக்குன்னு பத்தி பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல? எனக்கும் பார்க்கறதுக்கு அருமையா தெரியுது. உங்களுக்கும் நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் கோப்ரோ மாற்றணுங்க. ஐயோ எல்லாமே பழசாகி போச்சு. ரைடிங் ஜாக்கெட்டும் பழசாகி போச்சு. ஆனால் ஜாக்கெட்டு இப்போதைக்கு வாங்க வேண்டாம்னு வச்சுருக்கேன். புதுசு பைக்கு வாங்க வாய்ப்பு இருந்துச்சு. வாங்கினோம்னா அப்போ அந்த பைக்குக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட் வாங்கிக்கிடுவோன்ட்டு விட்டுட்டேன். ஆனால் கோப்ரோ கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இந்த கோப்ரோவை மட்டும் வச்சு நம்பி வாழ முடியாது. டேய் பார்த்து. ஐயோ கண்டுக்கிறானா? அணைக்கிறான் கொய்யால. சரியானும் கோபத்தை கிளப்புறானுல. இவன் என்ன பண்ண இவனுக்கு நானே கருங்க. விரட்டிட்டான். இல்லை நில்லையா போறான் அந்தால. நாங்களாம் மனுஷனா தெரியல அவங்களுக்குலாம். பைக்கர்ஸ்னா அவ்வளோ உங்களுக்கு இதாக இருக்குன்னு. ஐயோ ஒரு போனா அந்தால போகணும். பக்கத்தில் லெஃப்டில் ஒருத்தன் வாரான்னு பார்க்க வேண்டாமா? இது என்ன ட்ராக் ரேஸுக்காக என்னை கூப்பிட்டா நீ? உங்களோட ட்ராக் ரேஸ் வரைக்கும் எனக்கு ஆகுமா? பைக்கு ஆளு மண்டையும் பாரு. ஐயோ விரட்டிட்டாங்க. நின்னாச்சுன்னா திட்டிவிடுவோன்னு சொல்லிட்டானு பயன்தரான்னு தெரில. அந்தால ஓடிட்டாரு. நின்று தொலைஞ்சாலும் எதுக்கு இப்படி ஓரம் கட்ட ஓட்ட தெரியுமா தெரியாதா தெரியலையா? இவ்வளோ பறந்து போகணுன்னு. அப்போ அது முதல்ல பறந்து போக வேண்டியதுதானே? விடாமல் 7-8 கிலோமீட்டர் திறந்து வந்திருக்கேன். நிற்கானா பாருங்களேன். நின்னா பயந்துட்டானா எனக்கு தெரியல. இப்போ நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லப்பா ராசா. நீ காருடே 4 வீலு, நாங்கள் 2 வீலு. அந்தால நுழைஞ்சு ஓடிடுவோம். எப்படினாலும் நீ பிரேக் அடிச்சு தான் ஆகணும். முழுக்க ஸ்பீடு போக முடியாது நம்ம ஊர் ரோட்டில். என்ன நாங்கள் பைக்கு அப்படி கிடையாது. காடு மேலே கல் இல்லைன்னா கூட ஏறி இறங்கி போயிட்டே இருப்போம். இந்த கிடச்சது ஆப்பு உனக்கு. வரட்டா? அப்படியே 4 லெஃப்ட்டு திரும்பி அப்படியே ரைட்டு திரும்பி போயிட்டே இருப்பேன். பார்த்துக்க, நீ தாங்க மாட்டிக்கிட்டோம். அப்படியும் இடம் உடம்பத்தனங்க ஓட்டினா வந்துட்டு. எங்கே பாருங்க, இண்டிகேட்டர் லெஃப்ட்டில் போடுறான், ரைட்டில் போடுறான். எப்பா நீ நல்ல டிரைவர்டே. எங்கே கற்றுக்கிட்டாங்க? இப்போ ட்ரம்மு எதுக்கு வச்சுருக்காங்க? இந்த பக்கம் போகிறதுக்கு தானே. ஏன் அங்கிட்ட ஏன் ஏறா? இப்படி வா. நான் போங்க வா. சரியான டிரைவராக இருக்கான் பாருங்க. ஐயா சரிதான். எப்பா இவங்க வீட்டில் போட்டி போட்டாச்சுன்னா நம்மளை தட்டி விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் தாட்டி விட்டு போனாங்கன்னா நம்ம கீழே கிடந்து அப்புறம் சிரட்டையிலலாம் அல்ல மாதிரி ஆகிடும். பார்த்துக்க, நம்ம பாதுகாப்பாக போவோம். ஐயோ மதுரை குளுங்க இந்த காயல் மதுரைக்கு வந்தான் பாரு. வா மதுரைக்கு வந்தாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 கூட ஆகலை. 6:55 தான் ஆகுது. இன்னும் 7 ஆகலை. ஆனால் 7 மணிக்குள்ள அங்கேருந்து கால் வந்துருச்சு. காயலு நீ எப்போ வந்து சேருவ? வந்து சேருப்பா சீக்கிரம் அப்படின்னுட்டு. அதனால எங்கேயும் நான் ஸ்டாப் போடாமல் போய்கிட்டு இருக்கேன். மேப் வேற இல்லை. லொக்கேஷனை பார்த்து போகிறதுக்கு மதுரை மாவட்டத்துக்குள்ளே எப்படி கஷ்டப்பட போகிறேன்னு தெரியல. மதுரைக்கு வழி வாயிலன்னு சொல்லுவாங்க. நம்ம மதுரைக்குள்ளேயே வந்துட்டோம். இனிமேல் உள்ள லொக்கேஷன் எல்லாம் வாயிலே கேட்டு போக முடியாதா? என்ன கேட்டு போயிடுவோம். ஐயா கொஞ்சம் போங்க. ஏர்போர்ட், விமான நிலையம், மதுரை மாநகரம் உள்ள போங்கும் அப்படின்னு சொல்லுது. மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் மகால், தெப்பக்குளம். மதுரைக்கு உள்ள வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. கார்லயோ பைக்லயோ உள்ள போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
வந்தால் நம்ம மாட்டுத்தாவணி வரைக்கும் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு அந்தால மாறி போயிடுறது. ஒரு உள்ளே வந்து இப்போ 2-3 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக இப்போ வந்து என் தங்கச்சி ஒரு நாள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தேன். மற்றபடி இதுக்கப்புறம் இங்கே வரவே இல்லை. ஆஹா, தெப்பக்குளம் இவ்வளோ ரஷ்ஷே இல்லாமல் ஃப்ரீயாக இப்போ தாங்க பார்க்குறேன். காலையில் வாக்கிங் போகிற மக்கள், அழகாக இருக்குது. கோயிலுக்கு வர்ற மக்கள், தெப்பக்குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஒரே ஒரு வாட்டி தண்ணி இருக்குது பார்த்துருக்கேன். மற்ற நேரம்லாம் காஞ்சி பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ அதிகமாக தண்ணி இருக்குது அப்படின்றனால தான் கேள்விப்பட்டேன். இப்போ காந்தி மியூசியம் அப்படின்னு பார்த்துக்கிடுமா லொக்கேஷனு? ஃபைனலி வந்தாச்சு காந்தி மியூசியம் பக்கத்தில். எக்ஸிபிஷனுடைய இது வண்டி எங்கே பார்க் பண்ண? பார்க்கிங் அங்கே இருக்கா? ஓகே ஓகே கைஸ், ரீச் ஆயாச்சு. சுசுகி வீஸ்டார்ம் அப்படிங்கிற ஒரு பைக்குடைய, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பைக்கு. அந்த பைக்குடைய ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ஒரு சினிமா செட்டப்ஸ்லாம் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம், அதை வந்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி எப்படி இருக்குது, இந்த வண்டியில் இங்கே உள்ள என்னென்னலாம் வச்சுருக்காங்க, அட்வென்ச்சராக என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்புறம் பண்ணலாம். இப்போ காந்தி மியூசியத்துக்குள்ளே வந்திருக்கேங்க. அது பிறகு ஃபுல்லாக அப்படியே காந்தி மியூசியத்துக்கு உண்டான அந்த என்னது எக்ஸிபிஷன் கிரவுண்ட் அப்படின்றாங்க, அதில் தான் நடக்குது. நம்ம டாமினார் இங்கே ஓரங்கட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பக்காவான அட்வென்ச்சர் விஷயங்கள்லாம் இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக மாமே?